நெக்ஸ்ட் டாபிக் வந்து 0 டிகிரியிலிருந்து 360 டிகிரி வரை மாறுபடுகின்ற கோணம் தீட்டாவின் திரிகோணமிதி. இங்க 0 டிகிரில இருந்து 360 டிகிரினா இதுதான் நமக்கு என்னது ஸ்டார்டிங். இங்கதான் நமக்கு 0 டிகிரி. இது நமக்கு அப்படியே ரொட்டேட் ஆயிட்டே வர்றது. ஒரு கம்ப்ளீட் ஃபுல் சர்க்கிள் வர்றதுதான் நமக்கு என்னது 360 டிகிரி. இப்போ இது மாறுபடுகின்ற கோணம் தீட்டாவின் திரிகோணமிதி. திரிகோணமிதினா நமக்கு தெரியும் சைன், காஸ், டேன், காட், சீக்கன், கொசிக்கன். இதுதான் நமக்கு திரிகோணமிதி. இதோடைய குறியீடுகள். குறியீடுனா என்னது பிளஸ் மைனஸ். இதை நம்ம என்ன செய்ய போறோம், இதுல இருந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுதான் 0 டிகிரி. ஒரு ஃபுல் கம்ப்ளீட் தான் நமக்கு என்னது 360 டிகிரி. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். இது முதல் கால் பகுதி, இது இரண்டாம் கால் பகுதி, இது மூன்றாம் கால் பகுதி, இது நான்காம் கால் பகுதி. இப்போ நமக்கு இது வந்து 90 டிகிரி சம பகுதிகளாக 4மே பிரிக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த முதல் கால் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஆல் பிளஸ், அதாவது இந்த எல்லா திரிகோணமிதியும் பிளஸ்ல தான் வரும். எப்போ அப்படின்னா இது 0 to 90 டிகிரியா இருக்கும் பொழுது, 0 டிகிரில இருந்து 90 டிகிரி. சப்போஸ் இப்போ சைன் வந்து 37 டிகிரி அப்படின்னா நம்ம பிளஸ் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா 37 டிகிரி முதல் கால் பகுதியில இருக்கு. முதல் கால் பகுதியில ஆல் பிளஸ். இரண்டாம் கால் பகுதியில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனும் கொசிக்கனும் மட்டும்தான் பிளஸ், மற்றது எல்லாமே மைனஸ். இந்த இரண்டாம் கால் பகுதியில என்ன வரும் அப்படின்னா 180 டிகிரி வரைக்கும், 90 டிகிரில இருந்து 180 டிகிரி வரைக்கும். இப்போ நம்ம சப்போஸ் இந்த இடத்துல வந்து இப்போ காஸ் 120 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 120 டிகிரி நமக்கு இரண்டாம் கால் பகுதியில வருது. ஆனா காசுக்கு நம்ம என்ன சிம்பிள் கொடுக்கணும், மைனஸ். ஏன்னா இரண்டாம் கால் பகுதியில வர்றதுக்கு சைனும் கொசிக்கனுக்கு மட்டும்தான் பிளஸ், மற்ற திரிகோண விதிக்கெல்லாம் மைனஸ். மூன்றாம் கால் பகுதிங்கிறது நமக்கு என்னது 270 டிகிரி. இங்க நமக்கு பாத்தீங்கன்னா டேனும் காட்டு மட்டும்தான் பிளஸ். அதே மாதிரிதான் இங்க நமக்கு 360 டிகிரி காசும் சீக்கனும் மட்டும்தான் இங்க வந்து பிளஸ், மற்றது எல்லாமே மைனஸ். இப்போ நமக்கு tan 350 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம என்ன செய்யணும், மைனஸ் டேர்ன் போடணும். ஏன்னா 360க்குள்ள காசு சீக்கன் மட்டும்தான் பிளஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை நீங்க ஈஸியா நாங்க மனப்பாடம் பண்ணணும்னா இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது, ஆல். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆல் ஏ, அதாவது ஆல்னா எல்லாமே பிளஸ். செகண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட். எஸ்னா என்னது சைன். சைனோட இன்னொரு இது நமக்கு என்னது கொசிக்கன். இது மட்டும்தான் நமக்கு பிளஸ். அடுத்து டேக்ல பாத்தீங்கன்னா டி, அதாவது டேனும் காட்டும் தான் பிளஸ், மற்றதெல்லாம் மைனஸ். சாக்லேட்டுக்கு சி, சீனா நமக்கு என்னது காஸ். காசோட ஆப்போசிட் என்னது நமக்கு சீக்கன், இது பிளஸ். உங்களுக்கு மறந்துச்சுன்னா இந்த சென்டென்ஸ் என்ன செஞ்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட், எல்லாமே பிளஸ், சைன் கொசிக்கன் மட்டும் பிளஸ். இது முதல் கால் பகுதி, இது இரண்டாம் கால் பகுதி, மூன்றாம் கால் பகுதி, நான்காம் கால் பகுதி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா துணை கோணங்களின் திரிகோணமிதி விகிதங்கள். இதை வந்து நீங்க கண்டிப்பா படிச்சுக்கணும். அதாவது இப்ப இது எப்படி வரும் அப்படின்னா சைன் 90 டிகிரி பிளஸ் தீட்டா. இப்ப நமக்கு சைன் 90 டிகிரி பிளஸ் 30 டிகிரின்னு ஒண்ணு இருக்கு. இதை நம்ம எப்படி மாத்தணும் அப்படின்னா இங்க நமக்கு ஃபார்முலா என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒண்ணு சைன்
இந்த சைனுக்கு நமக்கு என்னது 90 டிகிரி பிளஸ் தீட்டா இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்போ சைன்ல 90 டிகிரி பிளஸ் தீட்டா நமக்கு நேரா இங்க என்ன இருக்கு, காஸ் தீட்டா. ஸோ சைன்ல 90 டிகிரி பிளஸ் தீட்டா. அப்போ இதை நம்ம எப்படி மாத்தணும், sin 90 டிகிரி பிளஸ் தீட்டா என்னது, காஸ் தீட்டா. இங்க தீட்டாங்கிறது 30 டிகிரி. அப்போ காஸ் 30 டிகிரி எழுதணும். இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, இத அந்த கால் பகுதியில பார்க்கணும். இங்க என்ன இருக்கு, 90 டிகிரி. எப்பவுமே இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சுதான் நம்ம குறியீடு மாத்தணும். இதை மாத்தினதுக்கு அப்புறம் காசை வச்சு பார்க்க கூடாது, சைன் வச்சுதான் பார்க்கணும். ஸோ 90 டிகிரிங்கிறது நமக்கு இந்த முதல் கால் பகுதியில வந்துடும். முதல் கால் பகுதியில வர்ற எல்லாமே நமக்கு என்னது, பிளஸ் தான். ஸோ அப்போ காசு நமக்கு என்னது, பிளஸ்ல தான் வரணும். சப்போஸ் இப்ப நமக்கு சைன் சாரி tan இப்போ நமக்கு டேர்ன் 180 டிகிரி பிளஸ் தீட்டான்னு இருக்கு. அதாவது டேர்ன் 180 டிகிரி பிளஸ் ஒரு 45 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம எதுல பார்க்கணும் அப்படின்னா, டேர்ன் 180 டிகிரி பிளஸ் தீட்டா. இந்த டேபிளர் காலம் எங்க இருக்கு, இங்க இருக்கு டேர்ன். ஸோ டேர்ன் வந்து இங்க இருக்கு, இதுல 180 டிகிரி பிளஸ் தீட்டா இங்க இருக்கு. அப்படியே நேரா நம்ம இங்க பார்க்கும்போது டேர்ன் தீட்டா. இப்போ இதை நமக்கு என்ன வரும், டேர்ன் தீட்டா. அதாவது டேர்ன் 45 டிகிரி. இப்போ இதோட குறியீடு நம்ம செக் பண்ணணும்னா, இது வந்து டேர்ன் இங்கதான் பார்க்கணும். இங்க நமக்கு என்ன இருக்கு, 180 டிகிரி. 180 டிகிரிங்கிறது இந்த இரண்டாம் கால் பகுதியில வரும். இரண்டாம் கால் பகுதியில நமக்கு எதெல்லாம் பிளஸ், சைனும் கொசிக்கனும் மட்டும்தான் பிளஸ், மற்றதெல்லாம் மைனஸ். அப்ப இந்த இடத்துல நமக்கு டேர்ன் ஆன்சர் எழுதியிருக்கோம். இப்போ இந்த டேர்ன் 180 டிகிரிக்கு நமக்கு மைனஸ் தான் வரும். ஆன்சர் மைனஸ் எழுதணும். இப்படிதான் நம்ம பிளஸ் மைனஸ் குறியீட இந்த கால் பகுதி இதை வச்சுதான் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸோ 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரி, இப்போ இதுல நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு முழு சுற்று எவ்வளவு, 360 டிகிரி. அடுத்தது ரெண்டாவது ஒரு சுற்று கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா 720 டிகிரி. அடுத்தது மூன்றாவது ஒரு சுற்று. இப்படியே நமக்கு எவ்வளவு சுற்றுனாலும் போயிட்டே இருக்கலாம். இது என்ன இருக்கும், 1080. அப்போ இது 90 டிகிரியாவும் நம்ம பிரிக்கலாம். ஸோ எல்லாத்தோடையும் பிளஸ் 90 டிகிரி என்னது ஆட் பண்ணிட்டே வரும். இப்படியே எடுக்கலாம், ஒரு முழு சுற்றாவும் எடுக்கலாம். அதாவது 360 டிகிரி, 720 டிகிரி, 1080 டிகிரி, இப்படி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 90 டிகிரியா பிரிச்சோம்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு ஒரு நம்பரா விட்டு நம்ம என்ன செய்யணும், பாக்ஸ் போடணும். இப்போ இந்த பாக்ஸ் போடுறதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், சேஞ்ச் பண்ணுவோம். சப்போஸ் இப்ப நமக்கு tan 270 டிகிரி பிளஸ் 45 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 270 டிகிரி நம்ம பாக்ஸ் போட்டிருக்கோம். அப்ப இதை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணணும்னா டேர்ன் வந்து காட்டா மாறும். அதாவது டேர்ன் வந்து காட் தீட்டாவா மாறும். ஸோ தீட்டாக்கு பதிலா இங்க நமக்கு என்ன இருக்கு, 45 டிகிரி, காட் 45 டிகிரி. இப்போ இந்த காட்டு பிளஸ்ஸா மைனஸாங்கிறத என்ன செய்யணும், இந்த முதல் கால் பகுதி இரண்டாம் கால் பகுதியில பார்க்கணும். ஆனா எதை வச்சு பார்க்கணும்னா இந்த டேர்ன் வச்சுதான் பார்க்கணும். ஸோ டேர்ன் 270 டிகிரி இருக்கு. 270 டிகிரிங்கிறது இந்த மூன்றாம் கால் பகுதியில வரும். ஸோ மூன்றாம் கால் பகுதியில நமக்கு எதெல்லாம் பிளஸ், டேர்னும் காட்டும் பிளஸ். ஆனா நம்ம இந்த ஆன்சரை வச்சு பார்க்க கூடாது, காட்டுன்னு சம்மளை கொடுத்துதான் பார்க்கணும். ஸோ டேர்ன் 270 டிகிரி மூன்றாம் கால் பகுதியில இருக்கு. அப்போ அந்த மூன்றாம் கால் பகுதியில எதெல்லாம் பிளஸ், டேர்னு காட்டு பிளஸ். ஸோ டேர்னுங்கிறதால நம்ம இதை பிளஸ் போடுறோம். சப்போஸ் இந்த இடத்துல இப்ப வேற இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சைன் 270 டிகிரி பிளஸ் 45 டிகிரி அப்படின்னா, ஸோ 270 டிகிரி பாக்ஸ் போட்டிருக்கோம். அப்ப இதை மாத்தணும், சைனை வந்து காசா தான் மாத்தணும். காஸ் 45 டிகிரி. இப்போ இந்த சைனை வச்சு பார்க்கணும், 270 டிகிரி எதுல இருக்கு, மூன்றாம் கால் பகுதியில வருது. ஆனா மூன்றாம் கால் பகுதியில டேர்னு காட்டு மட்டும்தான் பிளஸ், மத்ததெல்லாம் மைனஸ். ஸோ சைன் இருக்கிறதால இங்க நம்ம என்ன செய்யணும், மைனஸ் யூஸ் பண்ணணும். மைனஸ் காஸ் 45 டிகிரின்னு ஆன்சர் வரும்.
இதே உங்களுக்கு பெரிய நம்பரா, ஸோ சின்ன நம்பர்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய நம்பரா கொடுத்துட்றாங்க. கொசிகன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது எதுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னா இந்த 1080 டிகிரி இதுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஸோ அப்போ இதை நம்ம என்ன செய்யணும், கொசிகன் பிளஸ். ஸோ இதோட நம்ம எதை ஆட் பண்ணா நமக்கு இது வரும் அப்படின்னு பார்க்கணும். $45 டிகிரி. இப்போ நம்ம கொசிகன் 1080 டிகிரிங்கிறது இந்த 360 ஃபுல்லாவே நம்ம என்ன செய்வோம், சேஞ்ச் பண்ண மாட்டோம். இங்க பாத்தீங்கன்னா 360 பாக்ஸ் போடல. அதே மாதிரி இங்க 720 டிகிரி வரும். இங்க பாக்ஸ் போட மாட்டோம். இதுக்கு அடுத்த நம்பருக்கு பாக்ஸ் போடுவோம். ஸோ இந்த 360 ஒரு முழு சுற்றுவெல்ல நம்ம என்ன செய்வோம், மாத்த மாட்டோம். அப்போ இங்க என்ன வரும், கொசிகன் 45 டிகிரி. இப்போ இதை பிளஸ் மைனஸா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா ஒரு முழு சுற்று என்ன செஞ்சிருது, கம்ப்ளீட் ஆயிடுது. 1080 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துலதான் முடியுது. இந்த இடத்துல நமக்கு என்னது, காசும் சீக்கணும் மட்டும்தான் பிளஸ், மற்றதெல்லாம் மைனஸ். அப்போ இங்க நம்ம மைனஸ் போட்டுருவோம். இப்படிதான் நம்ம என்ன செய்வோம், சம்ல பண்ணணும். சின்ன நம்பருக்குலாம் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய நம்பர் 1000 மேல கொடுத்தாங்கன்னா இதை முழு சுற்றா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். வேற இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு மெத்தட் இருக்கு. அதாவது இத வந்து நம்ம இந்த முழு சுற்றா வச்சு எடுத்துக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொசிகன் 90 டிகிரி அதை பிரிக்கலாம். பிளஸ் 45 டிகிரி இந்த 1080 டிகிரி எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணா வரும் அப்படின்னு நமக்கு பாத்தீங்கன்னா, இங்க 3 × 360 டிகிரி. இப்போ 90 டிகிரிக்கு நமக்கு மாத்தும் போது 1080 டிகிரி வந்து 12 × 90 டிகிரி. ஸோ 12 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வரும். இப்போ இந்த 12 அப்படிங்கிறது என்னது, நமக்கு ஈவன் நம்பர். இப்போ ஈவன் நம்பர் அப்படின்னா நம்ம என்ன செய்ய தேவையில்லை, இந்த கொசிக்கன் வந்து மாற்ற தேவையில்லை. அப்படியே என்ன செஞ்சுக்கலாம், கொசிக்கன் வச்சு கொசிக்கன் 45 டிகிரின்னு எழுதிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு 1080 டிகிரி என்ன செய்யும், மைனஸ்ல வரும். இந்த மாதிரி 3 மெத்தட் இருக்கு. 90 டிகிரியாவும் இதை பிரிக்கலாம், இந்த 360ல இருந்து எடுத்துக்கலாம், எப்படினாலும் எடுத்துக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் சம்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, sin 150 டிகிரி. ஸோ சைடு வந்து ஒரு 4-5 நம்பருக்கு என்ன செஞ்சுக்கோங்க, இதை எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் போடணும், அடுத்து ஒரு இது விட்டு அடுத்து பாக்ஸ், அடுத்து பாக்ஸ். ஸோ பாக்ஸ்ல உள்ளதை நம்ம என்ன செய்யணும், சேஞ்ச் பண்ணணும். இப்போ sin 150 டிகிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன செய்யணும், ஸோ sin 150 டிகிரி நமக்கு வேல்யூ தெரியாது. நமக்கு தெரியும் 0 டிகிரில இருந்து 90 டிகிரி வரைக்கும் தான் தெரியும். ஸோ தீட்டா சைன். ஸோ இது அதுக்குள்ள ஏதாவது ஒரு நம்பரை நம்ம என்ன செய்யணும், மாற்றணும். இப்போ 150 அப்படிங்கிறது நமக்கு 90க்கு பக்கத்துல இருக்கு. ஸோ 180யும் எடுத்துக்கலாம், 90யும் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே ஏதாவது ஒரு மெத்தட் தான் நம்ம என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். இப்போ இதை நான் வந்து சைன் 90 டிகிரி பிளஸ் 60 டிகிரி, இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வந்துடும், 150 டிகிரி வந்துடும். ஸோ அடுத்து இதை நம்ம என்ன செய்யணும், சைன் 90 டிகிரி பிளஸ் தீட்டா. ஸோ அந்த ஃபார்முலாவும் நம்ம எடுத்து என்ன செஞ்சுக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி sin 90 டிகிரி பிளஸ் தீட்டா ஈக்குவல் டு என்னது, காஸ் தீட்டா. இந்த டேபிள் காலம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இருக்குதா சைன் நமக்கு இருக்குதா ஃபர்ஸ்ட், அடுத்து இந்த ரெட் கலர்ல ரவுண்டு போட்டுக்கேன்னா 90 டிகிரி பிளஸ் தீட்டா. ஸோ சைன் 90 டிகிரி பிளஸ் தீட்டாக்கு இங்க என்ன இருக்கு, காஸ் தீட்டா. இந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம 90 டிகிரி அப்படிங்கிறது என்ன செஞ்சுக்கோ, பாக்ஸ் போட்டுருக்கோம்.
ஸோ பாக்ஸ் போட்டிருந்தா அதை என்ன செய்யணும், சேஞ்ச் பண்ணணும். சைனை வந்து காசா தான் சேஞ்ச் பண்ணணும், வேற கொசிக்கணும் எதுவும் மாத்திரக்கூடாது. சைன் வந்து காசா மாறும். காஸ் தீட்டா, இங்க தீட்டாங்கிறது என்னது, 60 டிகிரி. ஸோ காஸ் 60 டிகிரி. இப்போ இந்த சைனோட குறியீடை கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க நமக்கு என்ன இருக்கு, சைன் 90 டிகிரி. 90 டிகிரிங்கிறது இந்த முதல் கால் பகுதியில வரும். முதல் கால் பகுதியில நமக்கு என்னது, ஆல் பிளஸ். அப்ப இது வந்து நமக்கு என்னது, பிளஸ்ல வரும். இப்போ காஸ் 60 டிகிரிக்கு வேல்யூ மாத்தணும். காஸ் 60 டிகிரினா என்னது, 1/2. ஸோ சைன் 150 டிகிரியோட திரிகோண மதிப்பு என்னது, 1/2. செகண்ட் ஒன் வந்து காஸ் மைனஸ், இப்போ இதை வந்து நம்ம காஸ் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு பிளஸ் காஸ் தீட்டா. இங்க தீட்டா அப்படிங்கிறது 210. இப்போ இதை நம்ம வந்து காஸ் தீட்டாவா மாத்தணும். அப்போ காஸ் 210 டிகிரி. இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 210 அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னா, இந்த 180 டிகிரிக்கு. ஸோ இந்த டிக் பண்ணதை நம்ம எடுத்துக்கலாம். 270 எடுத்துக்கலாம். இப்போ எப்படி வரும், 270 டிகிரி மைனஸ் 60 டிகிரின்னு வரும். ஏன்னா இதுல இருந்து மைனஸ் பண்ணாதான் 210 வரும். அப்படி இல்லாட்டி 180 டிகிரின்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு காஸ் 180 டிகிரி பிளஸ் 30 டிகிரி. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிரும். இப்போ இந்த 180 டிகிரி வந்து நமக்கு பாக்ஸ் போடாம இருக்கும். அப்ப என்ன செய்யணும், இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். சாரி, பாக்ஸ் போடாம இருந்தா நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ பாக்ஸ் போட்டது மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும், பாக்ஸ் போடாது சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்போ 180 டிகிரி நம்ம சேஞ்ச் பண்ணாம அப்படியே காசுன்னு வந்துடும். ஸோ அடுத்து இது என்னது, நமக்கு தீட்டா. ஸோ காஸ் தீட்டா, அதாவது காஸ் 30 டிகிரி. அடுத்து இதுக்கு நம்ம குறியீடு பார்க்கணும். இப்போ குறியீடு வந்து கண்டுபிடிச்ச ஆன்சர் வச்சு பார்க்க கூடாது, சம்மு தான் பார்க்கணும். இப்போ இங்க நமக்கு என்னது, இதை தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பிரிச்சு எழுதியிருக்கோம். ஸோ காஸ் 210 நமக்கு எங்க வரும், இது வந்து 90, இங்க 180, இங்க 270 டிகிரி. அதாவது 210 அப்ப நமக்கு மூன்றாம் கால் பகுதியில வருது. மூன்றாம் கால் பகுதியில நமக்கு எதெல்லாம் பிளஸ், டேனும் காட்டும் தான் பிளஸ், மற்றதெல்லாம் மைனஸ். இங்க நமக்கு என்ன இருக்கு, காசு. அப்ப காசு என்னது, மைனஸ்ல வரும். அந்த மைனஸை கொண்டு வந்து இங்க ஆன்சர்ல எழுதணும். இப்போ காஸ் 30 டிகிரி என்னது அப்படிங்கறத நம்ம இங்க என்ன செய்யணும், மாத்தணும். ஸோ காஸ் 30 டிகிரிங்கிறது √3/2. இங்க முன்னாடி இருக்கிற மைனஸை போடணும். அப்ப நமக்கு காஸ் மைனஸ் 210 டிகிரியோட மதிப்பு என்னது, மைனஸ் √3/2. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் கொசிகன். ஸோ கொசிகன் 390 டிகிரி. இப்போ இது வந்து நமக்கு எதுக்கு பக்கத்துல இருக்கு, 360 டிகிரிக்கு. ஏன்னா 360யோட ஒரு பிளஸ் 30 போட்டோம்னா 390 வந்துடும். கொசிகன் 360 பிளஸ் 30 டிகிரி, அதாவது 390 நமக்கு வரணும். அந்த மாதிரி இதை என்ன செய்யணும், நம்ம பிரிக்கணும். இப்போ 360 டிகிரி நமக்கு பாக்ஸ் போடல, அப்ப என்ன செய்யக்கூடாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கொசிக்கனை அப்படியே எழுதணும். இங்க தீட்டாக்கு பதிலாக என்னது, 30 டிகிரி. ஸோ கொசிக்கன் தீட்டாக்கு என்னது, கொசிக்கன் 30 டிகிரி. இப்போ இதை நம்ம குறியீடு கண்டுபிடிக்கணும். குறியீடுக்கு எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சம்ல இருந்து தான் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ 390 டிகிரி, அதாவது பிளஸ்ல இருக்கு. ஸோ பிளஸ்னா இந்த சைடு நமக்கு சுழலும், அதாவது கடிகார திசைக்கு எதிர் திசை. இப்படியே வந்து ஒரு முழு சுற்று என்னது நமக்கு 360 டிகிரி. 300ன்னா 360யோட ஒரு பிளஸ் 30, அப்போ இவ்வளவு வரும். இது நமக்கு எங்க இருக்கு, முதல் கால் பகுதியில இருக்கு. ஸோ முதல் கால் பகுதியில எல்லாமே பிளஸ், அப்போ கொசிக்கன் நமக்கு என்னது, பிளஸ்ல தான் வரும். இப்போ கொசிக்கன் 30 டிகிரிக்கு நம்ம மதிப்பு என்னது, 2. அப்போ கொசிக்கன் 390 டிகிரியோட மதிப்பு 2.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் சம்ல நமக்கு 5 சம் இருக்கு. இப்போ இதை நம்ம 360 டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஒரு முழு சுற்றா. இப்போ இதை நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி மாத்திக்கலாம். டேர்ன் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு என்னது, டேர்ன் தீட்டா. அப்ப டேர்ன் மைனஸ், இதை வந்து நம்ம என்ன செய்யணும், பிளஸுக்கு மாத்திக்கணும். இப்போ இதை நம்ம பிரிக்கணும். ஸோ டேர்ன், இது நமக்கு எதுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னா இந்த 1080 டிகிரி எடுத்துக்கலாம். ஸோ 1080 டிகிரி பிளஸ் இதோட என்ன செய்யணும், 135 டிகிரி நம்ம பிளஸ் பண்ணாதான் இது கிடைக்கும். ஈக்குவல் டு, இப்போ இந்த 30 டிகிரியில வந்து நம்ம பாக்ஸ் கிடையாது, ஏற்கனவே பார்த்தோம். இதுல வர்ற எந்த நம்பருமே நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதுல அப்படியே எழுதணும். 100 and டேர்ன் தீட்டாவை எழுதிக்கணும். இப்போ இதை நம்ம பிரிக்கணும். இதை பிரிக்கணும்னா என்ன பண்ணணும், சாரி, டேர்ன் மைனஸ் தீட்டா என்னது, மைனஸ் டேர்ன் தீட்டா. ஸோ ஃபார்முலா வந்து மாத்திக்கோங்க. டேர்ன் மைனஸ் தீட்டா என்னது, மைனஸ் டேர்ன் தீட்டா. காஸ்க்கு மட்டும்தான் காஸ் மைனஸ் தீட்டா என்னது, பிளஸ் காஸ் தீட்டா. அப்போ மைனஸ் வரும் முன்னாடி. இப்போ இதை நம்ம பிரிக்கணும். டேர்ன், ஸோ 135 டிகிரி நமக்கு எது பக்கத்துல இருக்கு, நைன்டி டிகிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 90 டிகிரி பிளஸ் 45 டிகிரி. இப்போ 90 டிகிரினா நமக்கு என்னது, பாக்ஸ் போட்டுருக்கோம். அப்போ இதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ மைனஸ் டேர்னை வந்து காட்டா மாத்தணும். இப்போ இது நம்ம எந்த கால் பகுதியில வருது அப்படிங்கறத என்ன செய்யணும், சம்ம வச்சு கண்டுபிடிக்கணும். சம் வந்து எது, இதுதான். இப்பதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பிரிச்சிருக்கோம். சரி, இதுதான். ஏன்னா இதுல இருந்து பிரிச்சு இங்க கொண்டு வந்தாச்சு. இப்போ இதுல இருந்து தான் இதை நம்ம எழுதியிருக்கோம். இதுல இருந்து இது எழுதியிருக்கோம். அப்ப இதுல இருந்து தான் இதை பிரிக்கணும். அப்ப நம்ம இதைதான் பார்க்கணும். கால் பகுதி எங்க வரும், இது வந்து 90 டிகிரி, இங்க 180 டிகிரி. ஸோ 135 டிகிரி நமக்கு கண்டிப்பா இதுக்குள்ளதான் இருக்கு. ஸோ 180 டிகிரி தாண்டி போகல, இதுக்குள்ளதான் இருக்கு. ஸோ இது இரண்டாம் கால் பகுதியில அமையுது. இரண்டாம் கால் பகுதியில எதெல்லாம் பிளஸ், சைனும் கொசிக்கன் மட்டும்தான் பிளஸ். ஆனா நமக்கு இங்க என்ன இருக்கு, டேர்ன். ஸோ அப்ப நமக்கு என்ன வரும், மைனஸ் வரும். சைனும் கொசிக்கன் வந்தா மட்டும்தான் பிளஸ். இங்க நமக்கு டேர்ன் இருக்கிறதால மைனஸ். அடுத்து மைனஸ் இன்டு மைனஸ் என்னது, பிளஸ். காஸ் காட் 45 டிகிரியோட மதிப்பு நமக்கு என்னது, 1. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ன் மைனஸ் தீட்டாவை மைனஸ் டேர்ன் தீட்டாவை பிரிச்சிருக்கோம். அடுத்தது மைனஸ் டேர்ன் தீட்டாக்கு பதிலா 1215 சேர்த்திருக்கோம். இதை நம்ம பிரிச்சு என்ன செஞ்சிருக்கோம், அதாவது பெரிய நம்பரா இருக்குத சின்ன நம்பரா என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம சுருக்கி இருக்கோம். இப்போ இந்த சுருக்குறதும் நம்ம என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் சுருக்கணும். ஏன்னா நமக்கு தெரியும் 0 டிகிரில இருந்து 90 டிகிரி வரைக்கும் தான் நமக்கு மதிப்பு தெரியும். ஸோ இதுக்குள்ள என்ன செய்யணும், நம்ம நம்பர் என்ன செய்யணும், கொண்டு வரணும். அப்போ 135 மறுபடியும் என்ன செய்யறோம், பிரிக்கிறோம். 90 டிகிரி பிளஸ் 45 டிகிரின்னு. இப்போ நமக்கு இது ஷார்ட்டா வந்துருச்சா. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு, நமக்கு 90 டிகிரி. 90 டிகிரி பாக்ஸ் போட்டிருக்கோம், அதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ டேர்னை காட்டா மாத்திட்டோம். இப்போ இது குறியீடு கண்டுபிடிக்கணும். குறியீடு கண்டுபிடிக்கணும்னா இந்த பாக்ஸ் போட்டிருக்கேனா, இந்த டேர்ன் இதை தான் பார்க்கணும் நம்ம. ஸோ இதை வந்து என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. இந்த 1215 பார்க்க கூடாது. ஏன்னா 135ல இருந்து தான் இதை மாத்திருக்கோம். ஸோ இது வரைக்கும் என்ன செஞ்சது, இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 135 தான் மறுபடியும் பிரிக்கிறோம். ஸோ இதை பார்க்கும்போது 135 இரண்டாம் கால பகுதியில வருது. இங்க நமக்கு சைனும் கொசிகன் மட்டும்தான் பிளஸ். இங்க நமக்கு இருக்கிறது டேர்ன். அப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம், மைனஸ் போட்டுருக்கோம். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் என்னது, பிளஸ். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம். ஸோ சீக்கன், இதை நம்ம என்ன பண்ணலாம், இதுல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ 1485.
ஸோ சீக்கன் பிளஸ் இதோட நம்ம எதை ஆட் பண்ணா வரும், 45 டிகிரி ஆட் பண்ணா வரும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்த 360 டிகிரி மெத்தடுக்கு ஃபுல்லா என்ன செய்யக்கூடாது, எதையுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ அப்படியே சீக்கன்ல எழுதணும் 45 டிகிரி. இப்போ நம்ம குறியீடு கண்டுபிடிக்கணும். குறியீடுக்கு என்ன செய்யணும், இந்த சம் எடுக்கணும். இதை நம்ம என்ன பிரிக்கணும், 1485 எங்க வரும், இது வந்து 360. அடுத்து இரண்டாம் சுற்று 720. ஸோ மூன்றாம் சுற்று 1080. அடுத்து நான்காம் சுற்று வரும். இங்க வரும்போதுதான் 1440 டிகிரி. அடுத்தது 1485 வரணும்னா ஒரு 45 டிகிரி வேணும். ஸோ 45 டிகிரி இங்க. அப்போ இது முதல் கால் பகுதியில வருது. இது ரெண்டையும் பிளஸ் பண்ணும்போது 1485 வந்துடும். முதல் கால் பகுதியில என்னது, எல்லாமே பிளஸ். அப்ப இங்க சீக்கன் வந்து நமக்கு என்னது, பிளஸ்ல தான் வரும். சீக்கன் 45 டிகிரி. இதோட நமக்கு மதிப்பு என்னது, ஈக்குவல் டு √2.